வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் இயர் நடந்த டிஆர்பி எக்ஸாம்ல வந்து நெறைய பேருக்கு வந்து அ செலக்ட் ஆயிருப்பீங்க. சிலருக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து நீங்க கவலையே படாதீங்க. சிலர் வந்து புதுசா வந்து இப்ப தான் நான் பிஜிடிஆர்பிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன். பட் எனக்கு வந்து வேலை கிடைக்கல. ஸோ, எதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் எழுதும்போதும் எனக்கு வேலை கிடைக்காம இருந்துட்டுருக்கு. ஸோ, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, ஏற்கனவே நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்திருக்கேன். அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. 2 மார்க்ல போச்சு, 3 மார்க்ல போச்சு. அ என்ன பண்ண? நான் இவ்வளோ வருஷம் எழுதியும் எனக்கு வந்து வேலை கிடைக்கலையே! அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? நீங்க 1 வாட்டி எழுதினாலும் பரவால்ல, 2 வாட்டி எழுதினாலும் பரவால்ல. ஒவ்வொரு வாட்டி எழுதும்போதும் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க வந்து கேதர் பண்ணி எடுத்துட்டு, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? எங்கெங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்? இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம எக்ஸாம் எழுதும்போதே நமக்கு அந்த எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? அந்த ஐடியாவ வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ நீங்க கம்பேர் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க? எந்தெந்த டாபிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க? ஸோ வெயிட்டேஜ் உள்ள யூனிட் எது? அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்க பிரிச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ நீங்க உங்களோட சிலபஸ எடுக்குறீங்க. சிலபஸ எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ பார்க்குறீங்க. அதில ஓவராலா எந்த யூனிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, அதுக்கு நீங்க என்ன செய்யணுங்கன்னா, முக்கியத்துவம் குடுத்து அதுக்கு வந்து ரொம்ப ஓவராட்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து சிலருக்கு வந்து மார்க்ல வந்து விட்டுருவாங்க. 1 மார்க் 2 மார்க்லாம் விட்டுருக்காங்க. நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் 5 வாட்டி நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனேன். ஆனா எனக்கு இன்னும் வந்து வேலை எனக்கு கிடைக்கல. ஆனாலும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் வந்து மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? 5 வாட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயும் எனக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த காஸ்ட் வைஸ்ல வந்து 1 மார்க் 2 மார்க்லாம் விடுறதுக்கு அதனால கூட அவங்க அந்த வேலைய வந்து இழந்திருக்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டர்ன்ல தான் மார்க் வாங்கணும். ஸோ ஜெனரல் டர்ன்ல நமக்கு வந்து வேலை கிடைக்கணும். அப்போ எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும். ஸோ நம்ம மெரிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ஸ்லேருந்து ஒரு 10த் ரேங்குக்குள்ள நம்ம வந்து வரணும். நம்ம ஸ்டேட் ரேங்க் வரணும். அத வந்து நீங்க எய்ம் பண்ணிக்கோங்க எப்பவுமே. நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னா கண்டிப்பா ஜெனரல் டர்ன் தான். ஸோ கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிரும். ஸோ ஜெனரல் டர்ன்ல வரணும்னா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படிங்கிறதையும் நீங்க நல்லா ப்ரீ பிளான் பண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட்டே ஒரு டைம் ஷெட்யூல் வந்து போட்டுருங்க. அந்த டைம் ஷெட்யூல்ல எதுக்கு வெயிட்டேஜ் இருக்கு? எந்த யூனிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கு? அந்த யூனிட்ட வந்து நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு நெறைய டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் கலெக்ஷனுக்கு புக் கலெக்ஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பெஸ்ட் ஆதர் புக்கோட லேட்டஸ்ட் எடிஷன வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ நீங்க நெட்லயே சர்ச் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்கு எது பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்க என்னென்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ப்ரிப்பேர் பெஸ்ட் புக் ஃபார் யுஜிசி நெட்ன்னு குடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து எந்தெந்த புக்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை எனக்கு அந்த புக்ஸ வந்து பர்ச்சேஸ் எனக்கு வந்து ரூபா குடுத்து வாங்குறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அதனோட லிங்கே நமக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த புக்ஸோட நேம் ப்ளஸ் அதனோட எடிஷன், ஆதரோட நேம் குடுத்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வந்து ஃப்ரீயாவே பிடிஎஃபா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட்ட பொறுத்து நீங்க என்ன செய்துக்கலாம்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். 2வது என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே, நீங்க ஒரு ப்ரீஃபா வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதாவது ஒரு யூனிட்ட நீங்க படிச்சுட்டே வரீங்கன்னா, அப்படியே நீங்க உங்களுக்கு புரியிற மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு புரியிற மாதிரி உங்களோட ஓன் வேல அப்படியே நோட்ஸ் எடுத்து வந்துட்டே இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆனோன, அந்த அதனோட எந்த பாடமா இருந்தாலும் சரிதான். அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆனோனே ஒரு 3 ஆர் ஒரு 4, 5 பேப்பர்ஸ் வந்து நீங்க குடுத்து, ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி குடுத்து வைக்கணும். ஒவ்வொரு பர்ட்டிகுலரா இப்போ
எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நான் சொல்கிறேன். செக்மெண்டேஷன். ஸோ வாட் இஸ் செக்மெண்டேஷன்? அதை வந்து ஷார்ட்டாக எழுதி வைக்கணும். வாட் இஸ் நார்மலைசேஷன் என்ன? டேட்டா அக்ரிகேஷனா என்ன? டேட்டா அந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து டோபாலஜினா என்ன? ஸோ அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு 4-5 பேஜில் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இந்த கீவேர்டு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்த உடனே இதுதான் இது, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. லாஸ்ட் டைம் கடந்து கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த கீவேர்ட்ஸை பார்த்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் இருக்கும் இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை எங்களுக்கு வந்து புக்ஸு வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிளான வெப்சைட்ஸ் இருக்குது. அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. அதில் வந்து யூஜிசி நெட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் பேங்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நெட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், சில டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட், அதுக்கப்புறமா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒரு நம்ம வந்து ஒரு புல்லட்டின் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து கொஸ்டின் பேங்க்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நாட் ஒன்லி யூஜிசி நெட்டு வந்து நம்ம எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ பிஜிடிஆர்பி வந்து கம்பேர் வித் யூஜிசி நெட்டு கூட கம்பேர் பண்ணச்சுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பிஜிடிஆர்பி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த கஷ்டமான டாப்பிக்கை வந்து நம்ம கஷ்டமாக உள்ள அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கும்போதே நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டு படிப்போம் இல்லையா. ஸோ அப்படி படிக்கச்சுமே நமக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ கஷ்டமான கொஸ்டின்கே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம். ஸோ நமக்கு வந்து பிஜிடிஆர்பி ரொம்ப ஈஸி ஆகிடும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, யூஜிசி நெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் உள்ள அந்த புக்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததில் வந்து ரிவிஷன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று. ரிவிஷன். ஸோ ரிவிஷன் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. மைண்ட் மேப்பிங் வந்து பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, மைண்ட் மேப்பிங் போட்டு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் உள்ள கீ டேர்ம் என்ன, டெஃபினேஷன் என்ன, ஸோ அதுக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா, ஃபார்முலாஸ் இருந்துன்னா தனியாக ஒரு பேஜ் போட்டு ஃபார்முலாஸ். ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபார்முலாஸை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினேஷனுக்கு கீவேர்ட் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் படிங்க. இப்போ ஒரு டேபிள் போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹப் இருக்குது. ஹப்புக்கு ஃப்ரிட்ஜஸ், கேட்வே, இந்த 3க்கும் ஒரு கம்பேரிசன் டேபிள் போட்டுட்டிங்கன்னா டேபிள் வழியாக பார்க்குறது சும்மா 3 டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டேபிள் போட்டு படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணி படிக்கும்போது அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிட்டே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், சோசியல் மீடியாவிலேருந்து அப்படியே உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணதே உங்களுக்கு சோசியல் மீடியா தான். சரிங்களா? ஸோ சோசியல் மீடியாவிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக நீங்கள் போக முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு புக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்ஸை வந்து ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு தெரியலை, நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி படிக்க போகிறீங்க. ஸோ சடனாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வரும், அப்புறமா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஜஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேடி படிக்க போகிறீங்களோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த போய் நம்ம என்ன செய்துருவோம், யூடியூப்லேயோ இல்லைன்னா வேறு இன்ஸ்டா ரீல்ஸோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ அப்படி நோண்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ டைம் வந்து அப்படியே போயிடும். ஏன்னா நமக்கு எவ்வளோ டைம் சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டைம் வந்து நம்ம அதில் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, சோசியல் மீடியாவிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸாக இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடனே என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் போய் மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா தான் எனக்கு ப்ரெஷர் ஆகும் அப்படின்ற மாதிரி சிலருக்கு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணும்,
5 நிமிஷம் அந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் நம்ம வேற ஏதாவது வீடியோஸ பார்த்துட்ருப்போம். ஸோ டைம் எல்லாம் அதிலேயே போயிட்டுருக்கும். ஸோ நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து நேரத்த வந்து பொன் கூடால கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது பொன்னை விட என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தங்கம், பொண்ணுனாலே தங்கம் இல்லையா? அந்த தங்கத்த கூட நம்ம இழந்தோம்னா திரும்ப வாங்கிக்கலாம். பட் நேரம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்க நேத்து நடந்த ஒரு விஷயத்த திரும்பவும் நம்மனால அதே நேரத்தில, அதே டைம்ல கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ, அதனால காலத்த வந்து எப்பவுமே நம்மளால ஒரு நாள் இழந்துட்டோம் அப்படின்னா, அந்த காலத்த திரும்பவும் கொண்டுட்டு வர முடியாது. அதனால டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டூஸ் அண்ட் டோன்ட் அப்படின்னு போட்டுட்டு, நீங்க வந்து முதல்லயே உங்கள மனதளவுல தயார்படுத்திக்கோங்க. அப்படி தயார்படுத்திட்டு என்னென்ன பண்ணணுமோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 1 வீக்கு ஃபாலோ பண்ணி விட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈவன் நானா இருந்தாலுமே அப்படிதான். ஒரு பிளான் போட்டு, அந்த பிளான் படி என்னென்னா கொண்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் 1 வாரம் நான் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, என்னோட மனசு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பழகிரும். ஸோ, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணலாம்? அதே கன்டின்யூ பண்ணி அப்படியே கொண்டுட்டு வரலாம். ஸோ, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணனாலோ, அல்லது ஒரு வேலை ஏதாவது செஞ்சாலோ, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ, அது நம்மளோட கையில தான் இருக்கு. ஏன்னா, மனசு வந்து குரங்கு மாதிரி. குரங்கு வந்து என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும். ஆனா, குரங்காட்டி கையில குரங்கு மாட்டிட்டுனா என்ன ஆகும்? ஆடுறாராமான்னு குரங்காட்டி சொன்னா மட்டும் தான் குரங்கும் ஆடும். ஸோ, மனசு வந்து குரங்கு கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ, மனச கட்டி வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? ஸோ, அதனால எப்பவுமே வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரிதான், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரிதான், மைண்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இன்னொன்னு நான் சொல்ற பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அ ஒரு ஒரு உங்கள மோட்டிவேட் பண்ண மாதிரியான வாசகங்கள். சான்றோர் பொன்மொழிகள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளத நீங்க ரொம்ப சோர்ந்து போறீங்க அப்படின்னா, அத திரும்ப 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 அந்த வாசகத்த அப்படியே ரீகால் பண்ணி உங்கள பூஸ்டப் பண்ணிட்டே இருங்க. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு சுவாமி விவேகானந்தர் வந்து அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப பிடிக்கும். அதில எனக்கு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எழுமின் விழுமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை சலியாது உழைமின்." இந்த வாசகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து நான் சோர்ந்து போனாலோ, இல்ல வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலோ, நான் இந்த வாசகத்த அப்பப்ப ரீகால் பண்ணிட்டே இருப்பேன். பண்ணிட்டு என்னோட கோல் என்ன? என்னோட எய்ம் என்ன? அதுதான் நான் பார்க்கணும். நான் அத நோக்கி தான் பயணம் பண்ணணும். எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் எனக்கு பரவால்ல. அதெல்லாம் நான் தூர போட்டுருவேன். எனக்கு என்னோட வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த சாதிக்க நினைக்கிறேன், அத நோக்கி தான் என்னோட பயணம் இருக்கணும். ஒரு காலத்தில என்னோட வாழ்க்கை நான் வந்து திரும்பி பார்க்கும்போது, நான் ஒரு சாதனையாளரா இருக்கணும். என்னோட கோல நான் அடைஞ்சவளா இருக்கணும். அப்படிங்கிறத நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ, இந்த வாசகம் மாதிரி உங்களுக்கும் சில மோட்டிவேஷன் வார்த்தைகள் இருக்கும். ஸோ, அதையே நீங்க என்ன பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்க. முக்கியமா ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த வீடியோ வழியா நான் முக்கியமா சொல்லக்கூடியது, நிறையவே நீங்க பிஜிடிஆர்பியோ இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, "என்னடா இவ்வளோ வருஷம் எழுதுற, இன்னும் உனக்கு கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு போனா கூட கேட்பாங்க, "இன்னும் உனக்கு கிடைக்கலையா? படிச்சுட்டு தானே இருக்க. இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறியா? இன்னும் வேலை கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். கேட்டவங்க கேட்டுட்டு போட்டுமே. நம்மளோட எய்ம் என்ன? ஒரு வாட்டி தோக்குறோமா, அதுலேருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. அடுத்த வாட்டி தோக்குறோம், அடுத்தாலே ஒரு பாடம் கிடைக்குது. அந்த பாடத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். சரிங்களா? நமக்கு இப்படி நம்ம கத்துக்கும்போது எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நம்மளோட மனசு என்ன பண்ணும்? எந்த விஷயத்த நம்ம நோக்கி நடக்கணுமோ, அத தான் நோக்கி நடக்குமே தவிர்த்து, தோல்வியை கண்டு துவளாது. சரிங்களா? அதனால எப்பவுமே நீங்க தோத்தாலும் பரவால்ல. அதிலிருந்து மீண்டு வந்து ஜெயிக்கணும். சரிங்களா? அந்த அந்த ஜெயிக்கக்கூடிய எண்ணத்த நீங்க வளர்த்து கொண்டுட்டு வரணும். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து தூர தள்ளிட்டு, நீங்க உங்களோட இலக்கை அடையறதுக்கு நீங்க பயணம் பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ, இந்த வீடியோல நான் வந்து நெறைய டிப்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ, இந்த டிப்ஸ் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நாட் ஒன்லி டிஆர்பிக்கு மட்டும் இல்ல, நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இத ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட மனசு தான் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு
உங்களோட மனசை வந்து திடப்படுத்தி நான் ஸ்ட்ராங்காட்டு இருக்கிறேன், நான் வந்து என்னோட எய்மை நோக்கி நான் பயணிச்சுட்ருக்கேன், என்னோட எய்ம் வந்து இந்த எக்ஸாமை வந்து கண்டிப்பாக கிராக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க. அதை மட்டும்தான் நீங்கள் நோக்கி பயணம் பண்ணணுமே தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் இது இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கடைசி இதை சொல்கிறேன். என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரியும் தெரியலை, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நினைப்பீங்க. நீங்கள் வேலையெல்லாம் விட வேணாம். ஒருவேளை உங்களால் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சில ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கோச்சிங் சென்டருக்கு போங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணி சொல்லலை, அது உங்களோட விருப்பம். ஸோ எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிற உங்களுக்காண்டி நான் இதை சொல்கிறேன். முக்கியமாக எனக்கு நிறைய நாள் ஆகிட்டு நான் பாடத்தை வந்து டச் விட்டுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், எனக்கு நிறையா ப்ரிப்பேர் ஆன மாதிரி தெரியலை, நான் 2-3 வாட்டி எழுதுனேன் எனக்கு, பட் ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது நான் இப்போ சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிங்கச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு நிறையா ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அப்பப்போ கிளாஸஸ் நடக்கும், நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்டு வைப்பாங்க. நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வரோம் இல்லையா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஆன்லைன் கிளாஸ் போகலாம் வேண்டாம், நானே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கவங்க யூஜிசி நெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அடங்கின அந்த கொஸ்டின் பேங்க் இருக்கு இல்லையா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், இல்லை பிஜிடிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாமே யூஜிசி நெட்டு சிலபஸ் கூட தான் கவர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். யூஜிசி நெட்டு புக்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கினாலே போதும். ஒவ்வொரு யூனிட்டு கம்ப்ளீட் பண்ண நீங்கள் ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக திரும்பவும் நான் ஒருக்கா என்னோட மோட்டிவேஷனாக நான் எந்த வார்த்தை நினைக்கிறேனோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் கை கூடும் வரை சலியாது உழைமீன். நன்றி.